வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜீனஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட 7th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜீசா வந்து டியான் கிட்ட சொல்லுவான், சாரி என்னால் தான் மேக்ஸ் காம்படிஷனில் வந்து நம்ம வின் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டியான் வந்து பெருசாக எடுத்துக்காமல், உன்னால் தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா, உண்மையிலே இந்த மாதிரி காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எனக்கு என்னமே கிடையாது, நீ உற்சாகப்படுத்தி என்னை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான், உன்னோட மோட்டிவேஷன்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் அதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத, இதுக்கு பின்னாடி எந்த போட்டி வந்தாலும் சரி நான் கன்ஃபார்ம் உன் கூட தான் ஜாயின் பண்ணுவேன், சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், நீ வேணும்னு சொல்ல மாட்டேலன்னு கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் மாறிடுவாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் டியானுக்கு என்ன அப்படின்னா, இவளுக்கு ஃபேவரட்டாக ஒரு ஐடல் இருப்பாங்க, அவங்களோட கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அக்கா டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா, அதிகமாக ட்ரை பண்ணுவாள். அப்படி ட்ரை பண்ணும்போது ஆன்லைனில் வந்து ஸ்கேமர் ஒருத்தங்கிட்ட வந்து மாட்டிக்குவாள். அவள் என்ன சொல்லி விற்பா அப்படின்னா, இந்த மாதிரி உன்னோட ஃபேவரட் ஐடல் இருக்கானா, உன்னோட கசின் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேக்காக வந்து டிக்கெட் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அதையும் நம்பி நம்ம டியான் என்ன பண்ணிடுவா அப்படின்னா வாங்கிடுவான். வாங்கிட்டு வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவான், இந்த மாதிரி நான் டிக்கெட் வாங்கிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. உடனே இதை பார்த்தோன்னே டுவானுக்கு சந்தேகம் வந்துடும், எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அந்த கான்சர்ட்டுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும், ஏதோ ஒரு ஃபோர்ஜரி வேலை நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லார்ட்டையும் சொல்லவும், ஜிசா, யூபை, ஃபூஷன் எல்லாருமே சேர்ந்து யாரோ ஒருத்தவங்க ஸ்கேமர் கிட்ட தான் போய் மாட்டிக்கிட்டா போல இருக்குது, முதல்ல இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், எப்படி வாங்கினான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவளோட ஐடலுக்குன்னு ஒரு ஃபேன் குரூப் இருக்கும்ல, அந்த ஃபேன் குரூப்புக்குள்ளே போய் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இவங்களும் அதே மாதிரி போய் பார்ப்பாங்க. விற்கிறது ஸ்கேமர் அப்படின்றது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் டிக்கெட்டை வந்து எப்படி விற்க போகிறான், அந்த இடத்துக்கு தான் வர போகிறான் அப்படின்ற விஷயம் தான் தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டேடியத்துக்கு நடக்கும்ல, அந்த விஷயம் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து முன்னுக்கே போய் ஸ்டேடியம்குள்ளே அவமானப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க, டியான் உள்ளே போயிடாதடி இது ஃபேக் டிக்கெட்னு சொல்லிட்டு. ஐயோ என்ன சொல்கிறீங்க, இது ஃபுல்லாக ஃபேக்கா, அப்போ நான் செலவு பண்ண காசு புறம் போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிருவாள். உடனே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் காசை வந்து எப்படியாவது மீட்டு கொடுக்குறோம், டிக்கெட்டை மீட்டு கொடுக்க முடியாது, அதுக்கு வேணால் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோன்னு சொல்லுவோம், எப்படியாவது கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அழுதுட்டு உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு பிளான் பண்ணுவாள். அதுபடி யூபையும் சரி டியானும் சரி 2 பேர் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் நடிச்சு ஏமாற்ற போகிறீங்கன்னு சொல்லுவோம். நாங்களான்னு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூபையை வந்து டியானுக்கு பாய் ஃப்ரெண்டாக வந்து நடிக்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த ஸ்கேமர் கிட்ட திருப்பி போகணும், போய் தான் மீட் பண்ணணும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு டிக்கெட் கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்குறதுக்காக. நம்ம ஜிசா என்ன பண்ணுவா அப்படின்னா, இவங்க 2 பேரும் காசு கொடுத்து தான் நான் படத்தை கொடுக்க போகிறாங்க, இவங்க 2 பேர் காசு கொடுத்தா தான் டிக்கெட் கொடுப்பான். ஆனால் அந்த காசை கொடுக்கும்போது அந்த காசோட சீரியல் நம்பர் எல்லாத்தையும் நம்ம ஜிசா வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவான். மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இப்போ கொடுத்து அனுப்பி விடுவான். அதே மாதிரி போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த டிக்கெட்டு வாங்கிடுவாங்க. அந்த ஃபேக் டிக்கெட் தானே, எதுக்கிட்ட ஃபேக் டிக்கெட்டுன்னு சொல்லி கேட்கும்போது ரிட்டன் காசு கொடுக்க மாட்டானா, உடனே சொல்லி நம்ம ஜிசா அந்த டீம் எல்லாம் போய் மிரட்டுவாங்க, இந்த மாதிரி வந்து என்னோடய பணத்தோட சீரியல் நம்பர் எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொடுக்கல அப்படின்னா போலீஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயமுறுத்துவோம். அந்த ஸ்கேம் பண்ண வந்தவனும் பயந்து போயிட்டு, இந்த அப்பா சாமி உன் பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவான். ஏன்னா கான்செப்ட் மிஸ் பண்ணிட்டாலுமே, டிக்கெட் வாங்கி உள்ளே போய் பார்க்க முடியலனாலுமே பணம் கிடச்சிருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்காக இந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். ஸ்டேடியமுக்கு வெளியே இருந்தாலும் பாடுற சத்தம் கேட்கும்ல, அது வெளியிலேருந்தே பாடன்னா கேட்டுட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த லைட்டிங் தான் செட்டப் இருக்கணும்ல, தன்னோட ஃபோனில் இருக்கிறத வச்சுட்டு ஜாலியாக கான்செப்டை வந்து வெளியிலே உட்காந்து உருவாக்கி அவங்களே கான்செப்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு இப்போ தான் காசு இருக்குதே ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சீக்ரெட் டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விளையாடுறோம்ல, யார் ஃபஸ்ட்டு எல்லாரோட கையும் டச் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த டாஸ்க்காக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த டாஸ்க்கை வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, ஒரு சிலரால் அதை பண்ண முடியாது, சீக்கிரமாகவே ஃபெயில் ஆயிடுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோயின் தான் அதில் வந்து வின் பண்ணுவாங்க. நம்ம ஜியோபாய் தான் பார்த்துட்டு இருப்பான், ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இந்த விஷயத்தில் சந்தோஷப்படுறாங்களே, ஒரு விஷயத்தை தோற்று போனதுன்னா மைண்ட் அப்செட்டாக இருப்பாங்க, இப்போ சின்ன காம்படிஷனில் வின் பண்ணுங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் யூபை வந்து பார்ப்பான். ஆக்சுவலி முன்னாடியே இவன் வந்து அவனோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்.
அந்த ஹீரோயின் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, அவள் கொஞ்சம் ஜென்யூனாக ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் வந்து இந்த மாதிரி விட்டு கொடுத்துருந்துருப்பான். இன்னும் ஜாலியாகவே எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி என்ஜாய் பண்ணினா முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இந்த மெமரிஸ் வந்து நம்ம லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறத வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த அன்றைக்கி வீட்டுக்கு வந்து ஜிசா போவானா, ரொம்ப நேரம் கழிச்சு தானே வீட்டுக்கு போவான். அவங்க அண்ணன் லின்னு வந்து அப்படியே ஹாலிலே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அண்ணனுக்கு தங்கச்சிக்கு ஆகாது அப்படின்னாலுமே அண்ணனுக்கு தங்கச்சிக்கு அண்ணனா ஒரு கேரிங் இருக்கும்ல, அதுக்காக இந்த பிசாஸ் இன்னும் காணாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவளுக்கும் வந்து பார்த்தோன்னே தெரியுது இந்த எருமை மாடு நமக்காக தான் வெயிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அதுவும் போகும், இதுவும் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருந்துக்கும். ரெண்டு பேருமே அவங்களுக்கு அண்ணன் தங்கச்சின்னா அப்படி தானே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போனோம்னா அந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸ்கூலுக்கு இப்போ நம்ம ஜிசா வந்து எந்த விதமான டென்ஷனும் இல்லை, எந்த விதமான கவலையும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி அப்படியே பக்காவாக கிளம்பி போவான். ஏன்னா நேற்று தானே போய் வின் பண்ணியிருக்கா, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, நல்லா புது எந்தூசியாஸ்டோடு ஸ்கூலுக்குள்ளே போவான். அங்கே உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இவளுக்கு மேலே டியான் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். எல்லார்கிட்டே போய்ட்டு நான் யார் தெரியுமா, நான் ஜீனியஸ் இருக்கா பற்றியா நம்ம கிளாஸில் ஜிசான்னு சொல்லிட்டு அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம டியான் அப்படியே ஃபுல்லாக போய் சொல்லிகிட்டு இருப்பா. அடிப்பாவி எனக்கு மேலே நீதாண்டி இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து லின்னு வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சூய் அப்படின்றவரை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. ஆனால் அவனோட மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவார். நீ இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக வாங்கினா அப்படின்னா உனக்கு வந்து ஓகே அந்த கிளாஸ் எக்ஸ்பெரிமெண்டல் கிளாஸ்க்கு வந்து உன்னை அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லின் கிட்ட சொல்லுவாங்க. அது கூடவே சேர்த்து நீ வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேல, உனக்கு ஒரு டியூட்டர் அரேஞ்ச் பண்ணுறேன், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான் அதனால பெஸ்ட்டாக பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லின்னுக்கு யார் டியூட்டராக போட்டிருப்பாங்கன்னா அவள் தங்கச்சியான ஜிசாவே போட்டிருப்பாங்க. இந்த விஷயம் கேட்டு அதை தாங்கிக்க முடியாது நம்ம லின்னு, எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு வெளியே வருவாராம். இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஜிசா தான் என்ன பண்ணுவா அப்படின்னா அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை கொண்டு வந்து இந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபார்மை கொடுத்து இதை வந்து ஜாயின் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஸ்கூலில் வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு. நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டீங்கன்னா மற்றவங்கன்னா என்ன நினைப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் வந்து இதுக்கு மேற்பட்ட ஸ்கூலில் பேசிக்கவே கூடாது தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கு ரெண்டு சண்டை போட்டுட்ருக்குதுங்களே, இது தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்க்குறவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஜிசா வந்து நம்ம லின்னை வந்து லவ் பண்ணுறாங்க, அவள் போய் லவ் லெட்டர் கொடுக்குறாங்க, அவர் ஏனான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதனால் நம்ம ஜிசா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஹார்ட் பிரேக்கப்பான சீன் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஜிசாவுக்கு அந்த மாதிரி பையனை தான் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போய் இவர் அதை தான் பார்த்துட்டு இருப்பார். ஆக்சுவலி நடந்துட்டு இருக்குது அண்ணன் தங்கச்சி சண்டைன்னு இன்னும் அவருக்கு தெரியல, இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிஷா வந்து காயப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணவர் அவர் ஹார்ட் பிரேக்லேருந்து அவளை கூட்டிகிட்டு வரானா வெளியில். அதனால் என்ன பண்ணுவா அப்படின்னா கூப்பிட்டு போயிட்டு அவர் கூட பேசிகிட்டு இருப்பான். அவர் கூட பேசும்போதெல்லாம் அவன் சொல்லுவான், யூபை இந்த மாதிரி காதலை விட நமக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரேண்டமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இவளுக்கு ஒன்றுமே புரியாது, பைத்தியத்துக்கு எதுவும் நட்டு கலந்து போச்சா, எதுக்கு தேவையில்லாமல் இந்த டைலாக்ல இப்போ பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஏதோ ஒன்று இவன் பேசுகிறான், இவனுக்கு ஏதோ மனசு கஷ்டம் போல இருக்குன்ட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருப்பான். அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா யூபையே இதோடு நிறுத்த மாட்டான். எப்படியாவது வந்து நம்ம ஜிசாவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை கொடுக்கணும், இவளுக்கு வந்து லின்னை தான் பிடிக்கும் அப்படின்றப்ப நம்ம லின் என்னென்ன பண்ணுறான், அவள் எங்கெங்கே போகிறான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அவளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பான். அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் என்ன தெரிய வரும் அப்படின்னா அவள் ஆஸ்ட்ரானமிக்கல் கிளப்பில் வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இவங்க கூடவே சேர்ந்து ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருப்பாங்களா. அது லின்னு பார்த்துருக்கேப்பா, என்னடா தம்பி இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க, இந்த கிளப்பில் ஜாயின் பண்ண வந்திருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கிளப்போட பிரசிடென்ட் யூவென்ஷியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து கேட்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஒரு மாதிரி வந்து எம்பாரஸ் ஆகிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கிளப்போட பிரசிடென்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து முடிவு பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கூல்லேயே மேக்ஸில் வந்து ஒரு பொண்ணு ஜீனியஸாக இருக்கா, அவளை வந்து நம்மளோட கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த பொண்ணோட பேர் வந்து ஜிஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிஷாவை பற்றி இங்கே பாராட்டி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம லினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இவன் பாட்டுக்கு நம்ம இருக்க கிளப்பில் வந்து சேர்ந்துட்டா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்றது தெரிஞ்சு போயிருமே, இப்போ என்ன பண்ணுறது, ஸ்கூல் ஃபுல்லாக அவள் சொல்லிட்டா அப்படின்னா எனக்கு தான் ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும், எல்லா விஷயத்தில் என்னை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி அவளை வந்து இந்த கிளப்பில் ஜாயின் பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அதனால் ஒரு முடிவு எடுப்பார். அவர்கிட்ட போய் எப்படியாவது பேசியாவது இந்த விஷயத்தில் அவளை வராமல் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட்டாக
என்ன ஆகும் அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து திரும்பி மீட் பண்ணி பேசிக்குவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவள் என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் இதில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னில்லடா, அதுக்கு என் டியூஷன் கற்றுக்கடா, நான் சொல்லித்தரேன், வீட்லேயும் சொல்லித்தரேன், தங்கச்சிட்ட படிக்கிறதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி பேசும்போது, பைத்தியம் நீ என் பின்னாடி சுத்தாத, நீ இந்த மாதிரி ஜீனியஸாக வேறு இருக்க, என்னோட கிளப்லேயே உன்னை வந்து சேர சொல்லிட்டு இருக்காங்க, நீ மட்டும் என் கிளப்பு பக்கம் வந்தால் அவளை நீ செத்தடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்படி நடு கிரவுண்டில் சண்டை போட்டுட்டு இருக்கதை அந்த சைடு போகிற யூபை வந்து பார்த்துருவான். அவன் இப்பயும் தப்பாக புரிஞ்சுக்குவான். இவளால் ஹார்ட் பிரேக்கை தாங்கிக்க முடியல, திருப்பியும் போய் அவனை அப்ரோச் பண்ணும்போது 2 பேரும் வந்து அடிச்சு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் விளக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இந்த மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வரும் இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் கிடையாது, 2 பேரும் அண்ணி தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம யூபைக்கு ஒரு மாதிரி போயிடும். அண்ணி தங்கச்சியா, அப்போ நீங்கள் லவ்வர்ஸ் இல்லையான்னு கேட்கும்போது பைத்தியம் அண்ணின்னு இந்த மூஞ்சி போய் லவ் பண்ணுவானா, இது அண்ணன்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு பார்த்தா ரிலாக்ஸாக இருக்கும். அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னதான் அண்ணி தங்கச்சி சொல்லும்போது அப்படியே ரிலாக்ஸாக இருக்குமா. அதுக்கப்புறம் ஜிசா சொல்லுவான், இந்த மாதிரி வந்து என்னோட அண்ணன் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே இருக்க மாட்டான், இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான், அவனை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யூபை தான் புரிய வைப்பான். இந்த மாதிரி வந்து நீயும் அண்ணனும் ஒரே வீட்டில் இருக்கும்போது நீ வந்து ஜீனியஸாக இருக்கப்பா, எனக்கே உங்க கூட இருக்கிறதுக்கு நல்லா படிக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் அண்ணாவை எடுத்துக்க, அவனை வந்து எல்லா விதத்துலையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, சின்ன வயசுலேருந்தே உன்னை தங்கச்சி வந்து ஜீனியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு ஒரு விதமான ப்ரெஷர் இருந்திருக்கும். அந்த ப்ரெஷர் தான் அவன் வந்து உன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். மற்றபடி உன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்காது. நீ புரிஞ்சுக்கோ, உங்கள் அண்ணன் சைட்லேருந்து யோசி. உன்னோட அண்ணன் லீன் வந்து உனக்காக எவ்வளோ பண்ணுவார்ல, நீ உன்னோட அண்ணன் வந்து உனக்கு எப்படி இருக்காருன்றதை நீ பார்த்து அவருக்கு வந்து புரிய வை. கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்ச அப்படின்னா நீ அண்ணா மதிக்கிறன்னு தெரிஞ்சாவே உன்னோட அண்ணா வந்து உன்னை கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. எனக்கு சொல்லப்போனால் நீ நடந்துக்கிற விஷயம், உங்கள் அண்ணா உன்ட்ட நடந்துக்கிற விஷயம்னா பார்க்கும்போது உங்கள் அண்ணா வந்து உன்னை நினச்சி ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவார். நீ வேணால் அதை பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஜிஷா என்ன பண்ணுவா அப்படின்னா அவங்க அண்ணன்கிட்ட போயிட்டு உண்மையிலே இதுதான் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்பான். நீ ஏன் என்கிட்ட வந்து ஒழுங்காக பேச மாட்டேற, ஏன் அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஜீனியஸ்ன்னு சொல்லி உன்னை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அதை பற்றி கேட்கும்போது அவனை ஆமாம் அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஜிஷா என்ன சொல்லுவா அப்படின்னா, டெய்லி நீ இதுக்கு முன்னாடி இப்படி நான் ஃபீல் பண்ணுறேன், நான் எவ்வளோ நாள் தெரியுமா நீ எனக்கு அண்ணனாக கிடச்சி நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு அண்ணனாக கிடச்சி நினச்சி நான் இன்னும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன், உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைக்கவே மாட்டேன், நீ அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எங்கள் அண்ணா சொல்லியிருப்பானே அந்த விஷயத்தான் சொல்லிட்டு நீ தான் எனக்கு கிடச்ச பெஸ்ட்டான ஒன்று, நான் உன்னை விட்டு கொடுக்க விரும்பலடா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அவனுக்கும் புரியுது தன்னோட தங்கச்சியை வந்து உண்மையிலே தன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, மற்றவங்க ஹர்ட் பண்ணுறதுக்கு நம்ம தங்கச்சியை என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ நல்லாவே கிளியர் ஆயிரும். 2 பேர் பெஸ்ட்டாக அண்ணன் தங்கச்சியை வந்து ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள சமாதானம் வந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் இருக்க ஒரு பையன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி பேக் கைட் இருக்குல்ல, அங்கே ஒரு சில பசங்க வந்து ரவுடி பசங்களோடு சேர்ந்து நம்மளால் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை, ஆனால் அந்த சைடு போகிறவங்க எல்லாம் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த ஃபியூஷனுக்கு கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அதே டைம் நம்ம யூபாய்க்கு ஃபியூஷன் மேலே கொஞ்சம் டவுட் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூபாய் வந்து பார்த்துருந்துருப்பான், ஃபியூஷன் வந்து கொஞ்சம் ரவுடி மாதிரி இருப்பாங்க அந்த பசங்க கூட வந்து பழகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருவேளை இவனுக்கும் இந்த விஷயத்துக்கு ஏதாவது டவுட் இருக்குமோ, இவன் எதுக்கு அந்த மாதிரி பசங்க கூட பழகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டிசைட் பண்ணுவான். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து ஒரு வாலெட் காணா போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த ரவுடி பசங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டுருக்கோமா. ஆனால் மறுநாளே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாலெட் வந்து திருடி போயிருக்கும்ல, அது வந்து ரிட்டன் கிடைக்குது. அது யார் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி கிடச்சிச்சு அப்படின்றது யாருக்குமே தெரில. இந்த விஷயம் எல்லாத்துலேயும் நம்ம யூபைக்கு வந்து நம்ம ஃபியூஷன் மேலே தான் டவுட் வந்துட்டுருக்கோம், என்ன அப்படின்றது தெரில. ஒருவேளை அந்த ரவுடி பசங்களோட பார்த்தனால தான் இன்னொரு சந்தேகப்படுறான்னா என்னமோ தெரில. இது கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது மந்த்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்து வருது. மந்த்லி எக்ஸாம் ரிசல்ட்டில் நம்ம ஹீரோயின் ஜிஷா தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பா, யூபாய் செகண்ட் ரேங்க் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜிஷா வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுனால அவள் வந்து ரொம்ப ஜீனியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அதனால் ஸ்கூலில் விளக்குன்னு பிடிக்காம ஹேட்டர்ஸ்னால் இருப்பாங்களே, அப்படி சிலர் வந்து நம்ம ஜிஷா வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளோட டெஸ்கில் குப்பை போடுறது, அவள் சேர் மேலே இங்கு ஊற்றி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன புள்ளிஸ் வந்து அப்படியே ஆரம்பிக்கும்.
இதனால் பார்த்துட்டு இருந்த நம்ம யூபைக்கு அந்த கெங்கோட வேலையாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெங் மேலே தான் டவுட்டு வரும். அதனால் ஜிசா வந்து யாராவது தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா கெங் கிட்ட போய் வார்னிங் கொடுப்பான். இந்த மாதிரி வந்து நீயோ உன்னோட ஆட்களோ ஜிசா வந்து சந்தேகப்பட்டீங்க, ஜிசா வந்து தொல்லை பண்ணீங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வார்ன் பண்ணி விட்டு வந்துடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லாகவே இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்பயும் போல் நார்மலாக ஸ்கூலில் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டில் டுவான் வந்து சண்டேயில் வந்து மாட்டிக்குவான் அவனுக்கு அடுத்த பசங்களோட சேர்ந்துட்டு. அந்த டைம் கரெக்டாக லீ அப்புறம் அவனோட கேங் வந்து அங்கே வருவாங்க. அவங்களோட சேர்ந்து ஃபூஷன் இருக்கதையும் இவங்க பார்ப்பாங்க. இவங்க தான் அந்த ஃபேமஸான ரவுடி கேங் போல் இருக்குது. அவங்க கூட ஃபூஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது யூபாய்க்கு அப்போ தான் தெரியும், சரி விஷயம் வந்து ஏதோ மோசமாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மேற்பட்ட சுச்சுவேஷன் மோசமாகிறதுக்கு முன்னாடி ஃபூஷன் எப்படியா அந்த கேங்லேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் ஃபூஷனே அந்த கேங்கில் இருக்கவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்னும் யூபாய்க்கு என்ன பண்ணுறனே தெரில. இப்போ யூபாயோட சேர்த்து டுவான்னு பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபூஷன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான், இவ்வளோலாம் நம்ம கூட இருந்திருக்கணும்னு பார்ப்பான், நம்மளோட ஃப்ரெண்டாக தானே இருந்தான். ஆனால் இப்போ நம்ம கூட சப்போர்ட் பண்ணாமல் இந்த ரவுடி பசங்க கூட இதுக்கு சைடு எடுத்துகிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். ஒரு சண்டை அப்படின்றப்ப நம்ம தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், நம்மளுக்கு தானே அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும், ஏன் அவங்கள வந்து இவன் வந்து டார்கெட் பண்ணிவிட்டு அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்கான்னு தரலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசு வேறு இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜிசா கிட்டே சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃபூஷன் எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னா அவன் வந்து தெரியாமல் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரவுடி கேங் கிட்ட போய் மாட்டி இருந்திருப்பான். அந்த கேங்லேருந்து வெளியில் வரதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப நாளாக. ஆனால் அவனால் அந்த கேங்லேருந்து ஈஸியாக வந்து வெளியில் வர முடியாமல் போயிருக்கோம். அவனுக்கு வந்து நம்ம ஜிஷாவை ரொம்பவே பிடிக்கும், ஜிஷாவை ஹெல்ப் பண்ணணும், ஜிஷாவை ப்ரொடக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பான். என்ன இருந்தாலும் சரி, இவன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து இவனாக கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது அது கொஞ்சம் சின்ன இஷ்யூவாக இல்லாமல் பெரிய இஷ்யூவாக மாறி ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு டேரக்டரே கூப்பிட்டு வந்து சத்தம் போகிற அளவுக்கு போயிடும். இந்த மாதிரி பெரிய இஷ்யூ பெரிய பிரச்சனை இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது ஃபூஷன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பள்ளியை தாமே ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜிஷா வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிய ஒரு ரவுடி கேங் கூட சேர்ந்து சுற்றுறது, வெளியே வர ட்ரை பண்ணுறது, கஷ்டப்படுறதுனா இது பண்ணிவிட்டு கேட்பா ஃபூஷன் கிட்டே போயிட்டு என்ன தான் உனக்கு பிரச்சனை, என்ன சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எப்போயுமே பிஸியாக இருப்பாங்க, நான் ரொம்ப தனியாக இருக்கிறனால எனக்கு ஒரு மாதிரி லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ரவுடி கேங்ஸை வந்து எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க கூட வந்து சேர்ந்து சுற்ற ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் என் மேலே எனக்கு வந்து கேர் கொடுத்தாங்க, லவ் கொடுத்தாங்க, எல்லாமே என்னை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ போக தான் புரிஞ்சிச்சு அவங்க வந்து பள்ளிகளாக நிறைய வேலை பார்க்குறாங்க, பசங்கள்கிட்ட வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கும் நிறைய ட்ரபிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு உண்மையிலே என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிடுறது புரியலை, இவ்வளோ நாள் என்னன்னு எனக்கு தெரியல, அதை விட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கிற பையன் தானே அவனோட மென்டாலிட்டி அவனோட மைண்ட் செட் எல்லாத்தையும் ஜிஷா கிட்ட சொல்லும்போது ஜிஷா என்ன சொல்லுவா அப்படின்னா உன்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் உன் கூட இருப்பாங்க, நீ ட்ரபிளாக இருக்கும்போது உன்னை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து புரிய வைப்பாங்க. இப்படி இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஃபியூஷனுக்கு வந்து புரிய வரும் இந்த மாதிரி வந்து நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கேங்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேங்கில் போய் ஓப்பனாகவே சொல்லுவான். ஆனால் கேங் வந்து அவனை சீக்கிரமாக வந்து வெளியே வர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு போவான்னா ஃபூஷன் அவனை சுற்றி வளைச்சி மிரட்டுவாங்க. இது மாதிரி என்னோட கேங் விட்டு எதுக்குடா போகணுன்னு பார்க்குறேன், இந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருக்காது, நீ எங்கள் கேங்குள்ளே இருந்த அப்படின்னா உன்னை நல்லா ப்ரொடக்ட் பண்ணி பார்த்துக்கோ, விட்டு போனேன்னு தெரிஞ்சுன்னா நம்ம அவனை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் எல்லாமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு தெரிய வந்துடும். நம்ம ஜிஷா, யூபை, துவான் எல்லாருக்குமே அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணாவான லின்னை கூட கூப்பிட்டுக்கிட்டு நல்லா ஒரு கேங்காக போயிட்டு அவனை மிரட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபூஷன் வந்து தனியாக இருந்தால் அவனை புள்ளி பண்ணிட்டு இவங்களோட சேர்ந்து வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபூஷன் பின்னாடி இருக்காங்கன்றதை பார்த்து தான் அந்த கேங் பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் டேரெக்டாக போய் போலீஸ்டே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லவுடி பசங்க வந்து ஸ்கூல் பையனை புள்ளி பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். போலீஸ் வந்து கரெக்டாக எப்படி ப்ராப்பராக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்போ தான் நம்ம ஃபூஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இத்தனை நாள் லைஃப்பில் வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் மற்றவங்க வந்து சொன்னால் எப்படி தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நெட்வொர்க் விட்டு வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பானே. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேர் பண்ணுவாங்கன்னு தெரியும் போது தெரியாமல் போய் மாட்டிக்கிட்ட விஷயத்துலேருந்து ஈஸியாகவே வெளியே வந்துடுவான். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கும். அடுத்து அவன் வீட்டுக்கு போவான். அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ஃபுஷனோட அம்மா வந்து இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே போயிருந்திருப்பாங்க. இப்போ தான் ரிட்டன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன் பையனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச சீ ஃபுட்டை வச்சு கஞ்சி ரெடி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லைப்பா ஃபுஷன் இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ரேட் ஆகிடுச்சு, அதான் இப்போதைக்கு ஒரு பவுலில் வந்து ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு புரியுது, நம்ம அம்மாவும் சரி நம்ம அப்பாவும் சரி நம்மளை வந்து உண்மையிலே உமீட் பண்ணவே கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்றத நம்மளை வந்து கேர் பண்ணிக்கணும், நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக தான் போகிறாங்க, நம்ம தான் அது சரியாக புரிஞ்சுக்கல, லோன்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு உண்மையில் நம்ம கேர் பண்ணுற பேரண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு யார் என்னன்னே தெரியாத ஒரு கேங் கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம். இதுக்கு மேற்பட்டாவது நம்மளோட ஃபேமிலி எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு செலுத்துதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே ஒரு பார்ட்டை கற்றுக்கிட்டு வந்துட்டானே. அவங்க அம்மாவோட அன்பு இப்போ தான் அவனுக்கு புரிய வருது. அவங்க பிஸ்னஸ் தான் போனது எதுக்கு, இவனை வந்து நல்லா பார்த்துக்கணுன்றதுக்கு தானே. அதெல்லாம் அவன் புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா வந்து எந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து நல்லா டேக் கேர் பண்ணி இவன் பார்த்துக்க ஆரம்பிப்பான். இப்படி நல்லா ஜாலியாக வந்து இவனோட லைஃப் ஸ்டைல் வந்து போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்கூலில் 50வது ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் வந்து வைக்க போகிறாங்களாம். அதுவான விஷயம் எல்லாத்தையும் எல்லா கிளாஸுக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு கிளாஸும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷயம் தெரியப்படவும் நம்ம டியான் தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவா. ஏன்னா அவளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல. அது கிளாஸ் பர்ஃபார்மன்ஸில் ரீலோட் பண்ணுறதுக்கு அவளுக்கு தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவள் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான். நான் சூப்பராக பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு படிக்கிறத விட இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதனால் அவள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறைய கிளாஸஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஜாசுரான் அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சூப்பராகவே பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு தடையும் அவங்க பெஸ்ட்டாக பண்ணும்போது இந்த டைம் வந்து அவங்களோட பெஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோல் எடுத்துக்குவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேங் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு டுவானு, யூபையி, ஃபுஷன் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பசங்களாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்து டான்ஸ் வந்து ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க ஆட சொன்னால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு இது பண்ணிவிட்டு ஃப்ளாப் ஆகி போயிடுமா, என்னடா அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஷா தான் என்ன பண்ணுவான்னா ஹெல்ப்புக்கு வந்து கிளாஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாருக்கு வந்து பெஸ்ட்டாக என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு அவங்கள தேடுறதுக்காக பிரேக் டயத்தில் வந்து என்னென்ன உங்களுக்குனா தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி டேலண்ட் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று தானே தெரியும். அதனால் அந்த கிளாஸில் வந்து லஞ்ச் பிரேக் இன்டர்வல் பிரேக் இருக்குவாங்களா, அந்த விஷயத்தை கேதர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம ஃபூஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு ட்ரம்ஸ் நல்லாவே வாசிக்க தெரியும், அதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணு சொல்லும்போது சரிடா நீ ட்ரம்ஸை வச்சுக்கடான்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம யூபை வந்து எனக்கு பியானோ ப்ளே பண்ண தெரியும் சொல்லவும் ஓகே கிராண்டட் அப்படின்றவாங்க. அடுத்து வான்சூனி அப்படின்றவங்க வந்து அடுத்து வேன் அப்படின்றவங்களுக்கு எனக்கு பேஸ் ப்ளே பண்ண தெரியும்னு சொல்லுவாங்க. செம்ம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த பைலி பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு பாட்டு வந்து செம்மையாக பாடுவேன், எனக்கு உண்மையிலே லீட் சிங்கர் ஆகிற திறமை இருக்குன்னு சொல்லவும் நீ தான் லீட் சிங்கரே, இதில் என்ன கேள்வி, வா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை ரவுண்டுக்குள்ள எடுத்து விட்டுருவாங்க. அடுத்து வந்து வேறு யாராவது கிடைக்கணுமே, ஒரு பேண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிட்டாரிஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து தேடி பார்க்கும்போது வீண்டா அப்படின்ற ஒரு மியூசிஷியன் இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள கூட இவங்களோட டீமுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ண வச்சுக்குவாங்க. இப்படி எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும், எல்லாம் கரெக்டாக வந்து போயிட்டுருக்குமா, இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கரெக்டாக ப்ளே பண்ணி கரெக்டாக போட்டோம்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இவங்க ஃபங்க்ஷன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது லாஸ்ட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டியான் வந்து எனக்கு என்னன்னே தெரியல திடீர்னு வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது, நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவா. என்னடி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ளே அந்த விண்ட் அப்படின்றவங்களும் இந்த மாதிரி ஷோக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களும் கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, பேண்டில் வந்து எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணால் தான் பேண்ட் வந்து சூப்பராக போகும். இப்போ லாஸ்ட் மினிட்ல 2 பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்களே இது எப்படி கேரி பண்ணிக்கிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்து இவங்க வந்து மாட்டிக்குவாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே நம்ம துவான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போதைக்கு வேறு வழியே கிடையாது, நான் வந்து கிட்டார் ப்ளே பண்ணுறேன், வேறு வழி இல்லை, மாற்றி தான் ஆகணும், ஆனால் எனக்கு கிட்டார் பற்றி எதுவுமே தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டே அண்ட் நைட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி விரலில் ரத்தமே வந்துடும், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கிட்டாரை வந்து ஓரளவுக்கு வந்து கற்றுக்க ஆரம்பிப்பான். இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஜீசா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம யூபை கூட சேர்ந்துட்டு மியூசிக் தியரி இருக்கும்ல அதை வந்து கற்றுக்கிட்டு எப்படி வந்து அந்த கிட்டார் கூட சேர்ந்து அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் ஈஸியாக எப்படி ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவனுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ஒரு விஷயம் டிவைஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதை வச்சு நீ வந்து அந்த ரிதத்தை வந்து கால்குலேட் பண்ண முடியும்,
முடியும், எப்படி நீ பண்ணுறதுன்னு பார்க்க முடியும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட டெடிகேஷனுக்காக இந்த விஷயம் எல்லாமே இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவனும் அதோட யூஸ்ஃபுல் மூலமாக ஓரளவுக்கு இப்போ மெர்ஜ் ஆகிட்டு முக்கால்வாசி வந்து முடிச்சிருப்பான். லாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வருமா, அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து இவங்களுக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அதெல்லாம் கொடுக்கணும்னா எதிர்பார்க்கல. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு புரியுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் வந்துருச்சு, ஏதோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் அப்படின்றப்ப பாதியில் அதை ஸ்டாப் பண்ணணும் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கும்ல, ஒரு வழி இல்லைன்னு இன்னொரு வழி திறக்கும்ல. எப்பயுமே ஃபஸ்ட்டு வரணும், எப்பயுமே வின் பண்ணணுன்றது இல்லை. ஒரு விஷயம் வந்து இம்பர்ஃபெக்டாக இருந்தால் கூட அதை பர்ஃபெக்டாக நம்மளால் மாற்ற முடியும். ரொம்ப பெஸ்ட்டாக மாற்ற முடியாது, ஆனால் பர்ஃபெக்டாக மாற்ற முடியும்ல. அது சக்ஸஸ் ஆகுது ஆகலை அப்படின்றது செகண்ட் விஷயம். அது மஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம்ல, அந்த ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு க்யூரியாசிட்டி, அந்த ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ரிதம், அதை ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் நமக்கு வேணும்ல. அந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த கான்செப்ட் மூலமாக இவங்க ரெடி பண்ணாங்க. டீம் ஒர்க்கும் அந்த விஷயத்து மூலமாக இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. ஒவ்வொரு ஸ்கூல் லைஃப்லேயும் ஒரு சில பாடங்களில் வந்து இவங்க கற்றுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அடுத்தடுத்து இவங்க ஸ்கூல் லைஃப்பில் இன்னும் என்னென்ன கற்றுக்குவாங்க, எப்படி நம்ம யூபாயும் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.